வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம தஞ்சாவூரில் தாங்க இருக்கோம். இது தஞ்சாவூர் சீரீஸோட 2வது எபிசோட். இன்றைக்கி நம்ம சுவாமிமலைக்கு கிளம்பியிருக்கோம். நேற்று நம்ம தஞ்சை பெரிய கோயில், புன்னைநல்லூர் மாரியம்மன், அப்புறம் தஞ்சாவூர் பேலஸ்னு இங்கே இருந்த இடங்கள்லாம் சுற்றி பார்த்தோம். நீங்கள் தஞ்சாவூர் எபிசோட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இப்போ கார்ட்ஸ்லேயும் வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். நீங்கள் தஞ்சாவூர் ட்ரிப் வரீங்க அப்படின்னா இங்கே என்னென்ன இடங்கள்லாம் பார்க்கலாம், அந்த இடங்களை பற்றின இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எபிசோட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சுவாமிமலை தஞ்சாவூர்லேருந்து 35 கிலோமீட்டரில் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து 6 கிலோமீட்டரில் இருக்குது. நம்ம இன்னைக்கு பஸ்ஸில் தான் போக போகிறோம். பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 40 ரூபான்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. தஞ்சாவூர்லேருந்து சுவாமிமலை ரீச் ஆக 1.5 மணி நேரம் ஆச்சு. இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோவில் தான் நம்ம சுவாமிமலைக்கு ரீச் ஆக முடியும். நடந்தும் போகலாம், ஆனால் கொஞ்சம் தூரம் தான். நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. சுவாமிமலை முருகனோட அறுபடை வீடுகளில் 4வது படை வீடு. சுவாமிமலை கோயில் தரிசன டைமிங்ஸ் காலையில் 6 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 4 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. இங்கே முருகர் சுவாமிநாத சுவாமியாக இருக்கார். இந்த இடத்துல தான் முருகர் ஓம் மந்திரத்தோட அர்த்தத்தை சிவபெருமானுக்கு சொல்லி கொடுத்தாராம். அதனால தான் அவருக்கு சுவாமிநாத சுவாமின்னு பேரும் வந்திருக்கு. இங்கே முருகர் ஒரு குட்டி மலையில தான் இருக்காரு. இந்த கோயிலில் மொத்தமாகவே 60 படிக்கட்டு தான். அந்த படிக்கட்டுகள் தமிழ் வருஷத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு. எல்லா முருகன் கோயில்லையும் மயில் தான் வாகனமாக இருக்கும். ஆனால் இங்கே இந்திரன் கொடுத்த யானை தான் வாகனமாக இருக்கு. இந்த கோயில் உள்ள மொபைல் அலௌடு இல்லை, அதனால பெருசாக ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்க முடியல. இங்கே முருகனோட தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம கிளம்பி கங்கை கொண்ட சோழபுரம் போகிறோம். கங்கை கொண்ட சோழபுரம் வரதுக்கே சாயங்காலம் 4:30 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம சுவாமிமலையிலேருந்து கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து தான் கங்கை கொண்ட சோழபுரம் வந்தோம். பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் பஸ் இல்லைங்க, அதனால் வெயிட் பண்ணியே டைம் போயிடுச்சு. ஈவினிங்கும் ஆயிடுச்சு. இந்த ரூட்டில் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கோயில் வாசலே இறக்கி விட்டுருவாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் சுவாமிமலையிலேருந்து 40 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே வரதுக்குமே பஸ் டிக்கெட் 40 ரூபா ஆயிடுச்சுங்க. சரி வாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் தான் இருக்கு. இந்த ஊரை ராஜேந்திர சோழன் தாங்க உருவாக்குனாரு. 1019ஆம் வருஷம் ராஜேந்திர சோழன் கங்கை வரைக்கும் படையெடுத்துட்டு போய் ஜெயிச்சுட்டு வந்தாரு. அந்த வெற்றியோட நினைவா தான் இந்த பெரிய மாநகரத்தையே உருவாக்குனாரு. அதனால தான் இந்த இடத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு பேரும் வந்துச்சு. அடுத்த 250 வருஷத்துக்கு இந்த இடம் தான் சோழர்களோட தலைநகரமாகவுமே இருந்தது. இந்த இடத்துக்கு கங்கை மாநகர், கங்காபுரி, கங்கை கொண்ட சோழீஸ்வரம்னு நிறைய பெயர்கள் இருக்கு. கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் தரிசன டைமிங்ஸ் காலையில் 6 மணிலிருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 4 மணிலிருந்து நைட்டு 8 மணி வரைக்கும். ராஜராஜ சோழனோட பையன் தாங்க ராஜேந்திர சோழன். அவர் கங்கை வரைக்கும் போய் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்பா மாதிரியே ஒரு பெரிய கோயிலை கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. 1035ஆம் வருஷம் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்க சிவன் கோயிலை கட்டினாரு. தஞ்சை பெரிய கோயிலை கட்டின அதே கட்டிட கலைஞர்கள் தான் இந்த பிரகதீஸ்வரர் கோயிலையும் கட்டியிருக்காங்க. இங்க இருக்க சிவனுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த கோயில்ல இருக்க சிவலிங்கத்தோட உயரம் 13 அடி. இந்த கோயில் கோபுரத்தோட மொத்த உயரம் 180 அடி. என்னதான் அப்பா மாதிரியே ஒரு கோயிலை கட்டணும்னு ஆசைப்பட்டாலும் அவர் கட்டின கோயிலை விட உயரமான கோயில் நம்ம கட்டிடக்கூடாதுன்னு இந்த கோயில் உயரத்தை குறைச்சு கட்டியிருக்காரு. இங்க இருக்க நந்தி சிலை மேல சூரிய ஒளிப்பட்டு கருவறையில இருக்க சிவன் மேல எதிரொலிக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த கோயிலையும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்னா அறிவிச்சிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் டவுன்லயே இருக்கும், அதனால கொஞ்சம் பரபரப்பா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த கோவில் ரொம்பவே அமைதியான ஒரு சூழல்ல இருக்கு. அமைதியான சூழல்ல இந்த பிரம்மாண்டமான கோயிலை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. நாங்க சன்செட் டைமிங்ல வந்தோம். சூப்பரான வியூலாம் கிடைச்சது. இந்த கோயிலுக்கு நீங்க வரீங்கன்னா ஒன்னு காலையில நேரமா வாங்க, இல்லைன்னா சன்செட் டைமிங்ல வாங்க. சூப்பரா இருக்கும். பெரிய கோயில்ல பாத்தீங்கன்னா நம்ம நைட்டு 9:30 மணி வரைக்குமே உள்ள இருக்கலாம், ஏன்னா லைட்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். இங்க பெருசா லைட்ஸ் எல்லாம் கிடையாது, அதனால நீங்க இருட்டும் போதே இங்க இருந்து கிளம்பிருங்க. இது மாதிரியான கோயில்களை பார்க்கும்போது தான் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பிரம்மாண்டமா வாழ்ந்திருக்காங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. கோயில்களை பார்த்து செதுக்கியிருக்காங்க. இந்த கோயிலை பார்த்து முடிச்சுட்டு நம்ம இங்கிருந்து சிதம்பரம் கிளம்புறோம்.
இன்றைக்கி மார்னிங் நம்ம பிச்சாவரம் போய் போட்டிங்லாம் போயிட்டு வந்தோங்க. ஆனால் அதை நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் காட்ட போகிறதில்ல, ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தான வீடியோ. அதை நான் தனி எபிசோடாகவே போட போகிறேன். நம்ம சாயங்காலம் தான் நடராஜர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த நடராஜர் கோயில் தாங்க சிதம்பரத்துக்கே ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது. சிதம்பரம் மொத்த ஊருமே இந்த நடராஜர் கோயிலை சுற்றி தான் இருக்குது. நடராஜர் கோயிலோட தரிசனம் டைமிங்ஸ்னு பார்த்தா காலையில் 6 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 4:30 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். இந்த சிதம்பரம் கோயில் சுமார் 3500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி கூட கட்டியிருக்கலாங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. எங்கேயுமே எக்ஸாக்டாக எந்த வருஷம் கட்டினாங்கிறத மென்ஷன் பண்ணலை. தமிழ்நாட்டில் இருக்க சிவன் கோயில்களில் இது ரொம்பவே பழமையான கோயிலாக இருக்குது. ரொம்பவே ஃபேமஸான சிவன் கோயிலில் இதுவுமே ஒன்று. இந்த கோயிலில் 4 திசைக்கும் 4 பெரிய கோபுரங்கள் இருக்குது. அப்புறம் ஒரு தங்க கூரையும் இருக்குது. அந்த தங்க கூரைக்கு அடியில் தான் நடராஜரும் இருக்கார். இங்கே சிவன் நடராஜராக இருக்கார். அவர் தான் பரதநாட்டியத்துக்கான கடவுளாக இருக்கார். இங்கே வர பரதநாட்டிய கலைஞர்கள் எல்லாருமே நடராஜர் போஸில் மேண்டட்ரியாக ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுப்பாங்க. நாங்களும் பார்த்தோம், நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட ட்ரை பண்ணோம். இந்த கோயிலை வச்சு பார்க்கும்போது நம்ம பாரம்பரிய நடனமான பரதநாட்டியம் 3500 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த கோயிலை நீங்கள் சுற்றி வரும்போது ஒரே இடத்துலேருந்து 4 கோபுரத்தையும் பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாக அது ஆகும். நல்லா டைம் எடுத்து சுற்றி பார்க்கலாம். நாங்கள் நடராஜரை நல்லா பார்த்துட்டோம். நடராஜர் சிலை இருக்க அந்த இடம்தான் இந்த உலகத்தோட பூமத்திய ரேகை இருக்க மையப்புள்ளின்னு நம்பப்படுது. சிதம்பரம் வந்திருக்கோம். சிதம்பரம் ரகசியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா? யாருக்காச்சும் சிதம்பரம் ரகசியத்தை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. தேங்க்யூ.